வெல்கம் டு அட்வான்ஸ்மென்ட் அகாடமி. ஸோ சிலாஜிசம்ல இருந்து ஒன்லி டைப்ல இருந்து நமக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ ஷார்ட் எப்படி போறதுன்றத பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாங்களேன், ஒன்லி ரெட் இஸ் ப்ளூ. அப்போ ஒன்லி அப்படின்னு வந்தாலே அது ஆலோட ரிவர்ஸ் ஃபார்ம், கரெக்டா? அப்போ ப்ளூ எனக்கு சின்ன சர்க்கிளா இருக்கணும். அடுத்தது வந்துட்டு ரெட்ன்றது எனக்கு பெரிய சர்க்கிளா இருக்கணும். அடுத்தது சம் ரெட் ஆர் பிங்க், ரெட் சம் பிங்க், ஓகேவா? அடுத்தது சம் பிங்க் ஆர் ஒயிட், சம் பிங்க் ஆர் ஒயிட். இதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்க டயக்ராம். ஓகே, கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நோ பிங்க் இஸ் ப்ளூ. பிங்க்குக்கும் ப்ளூக்கும் எனக்கு நோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. எனக்கு ஒன்லி இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்தது அப்படின்னாவே எனக்கு இந்த ப்ளூ அந்த ஒன்லிக்கு வந்ததுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நோ அப்படின்றது எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ நோ பிங்க் இஸ் ப்ளூன்றது இந்த இடத்துல எனக்கு கரெக்ட். அடுத்தது சம் ப்ளூ ஆர் ஒயிட் இஸ் அ பாசிபிலிட்டி. ப்ளூக்கும் ஒயிட்டுக்கும் பாசிபிலிட்டி கேட்கறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை. அது நார்மலா இருந்தா நம்ம பாசிபிலிட்டி கொடுக்க முடியும். பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ஒன்லி இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ப்ளூ வந்திருக்கிறதுனால ஸோ இது ரெண்டுக்கும் என்னால எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே கொடுக்க முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு.